ஹாய் வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எப்படி ஒரு குந்தன் வச்சுட்டு ரப்பர் பேண்ட் மேக் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், எப்படி ஆர்டர்ஸ் கிடச்சிது அப்படின்ற வரைக்குமே. இதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MDF போர்டு, ரப்பர் பேண்டு, இப்போ பிளாக் கலரில் காமிக்கிறேன் இல்லைங்களா, அது பேர் அட்டாச்சர், அதுக்கப்புறம் க்ளூ. இவ்வளோ தாங்க பேசிக்கான திங்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது. இதில் வந்து ஷேப்ஸ் இருக்குது. நம்மளுக்கு இந்த MDF போர்டு அப்படின்னு சொல்லி காமிச்சேன் இல்லைங்களா, அதுதான் வந்து நம்மளோட பேஸு. அதில் வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஸ்கொயர் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மேங்கோ ஷேப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறையா ஷேப்ஸ் வந்து இருக்குது. சைஸஸும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற ஸ்கொயர் ஒரு சைஸ்னால், அதை தாண்டி பெரிய சைஸில் ஒன்று இருக்குது, சின்ன சைஸில் ஒன்று இருக்குது. ரவுண்ட் ஷேப்லேயும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட பெருசும் இருக்குது, குட்டியும் இருக்குது. இந்த மாதிரி சைஸஸ்லாம் நிறைய வித்தியாசமாக நிறையா வந்துருச்சுங்க. இப்போ நான் பண்ணியிருக்கிற திங்ஸ் எல்லாம் நான் எங்கேருந்து வாங்கியிருக்கேன்னா, சேலமில் இருந்தாங்க நான் வாங்கியிருக்கேன். நான் சேலம் தான். ஆரி ஒர்க் பண்ணுற ஷாப்ஸ்லேயே வந்து இந்த மெட்டீரியல்ஸ் கிடைக்கிது. அதனால் நான் அங்கேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் தாங்க நம்மளுக்கு தேவைப்படும். நான் வந்து ஆரி ஒர்க் வந்து கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கிறதுனால ஸ்டோன்ஸ் எப்போவுமே நிறையாவே வச்சுருப்பேங்க. பட் இந்த குந்தன் ரப்பர் பேண்ட் ஆர்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப அக்கேஷ்னலாக தாங்க வந்திருக்கு. இது வரைக்கும் எனக்கு நான் ஒரு 3லேருந்து இப்போ 4th ஆர்டர் தாங்க. இது வரைக்கும் 3 பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ இதுதான் வந்து 4th ஆர்டர் என்னோடது. இது வந்து நவராத்திரிக்காக கேட்டிருந்தாங்க, அதனால் நான் பண்ணியிருந்தேன். நவராத்திரிக்காக கேட்டவங்க வந்து கரெக்டாக அந்த சடனாக பிளான் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அந்த அன்றைக்கி நைட்டு தான் வந்து கொடுத்தாங்க. ஃப்ரைடே மாதிரி ஏதோ சம்திங், சரியாக கிழமை ஞாபகம் இல்லை. அவங்களுக்கு வந்து 2 டேஸில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கொண்டு வந்து கொடுத்துட்டு உடனே 2 டேஸில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் எனக்கு திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு இருந்ததுனால என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. அதனால் சரி, இதை வந்து ஒரு டுட்டோரியலாக ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் பண்ணுறோம் அப்படின்னா, MDF போர்டு எடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் வந்து ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். பீகாக் தாங்க இதில் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து எந்த கலர் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சாரீ, ப்ளவுஸ் அந்த மாதிரி எதுக்கு மேட்சிங்காக வேணும், சுடிதார் அந்த மாதிரி நீங்கள் என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நார்மலான ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா B7000 க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். B7000க்கும் ஃபேப்ரிக் க்ளூக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது போக போக நான் சொல்கிறேங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நான் வந்து க்ளூ பென்னெல்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேங்க. நான் என்னோடய ஹேண்டில் தான் நான் வந்து ஒட்டுவேன். நான் ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பத்துலேருந்தே வந்து நான் க்ளூ பென் யூஸ் பண்ணுறதில்ல. நான் கையிலேயே ஒட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுனால நான் வந்து என் ஹேண்டில் தாங்க பண்ணுறேன். கலர் வந்து சேஞ்ச் பண்ணி பண்ணுறேன். ஒரு க்ரீன் பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ளூ, அடுத்தது ஒரு ப்ளூனா அடுத்து ஒரு க்ரீன், அந்த மாதிரி நான் ஒன்று ஒன்றா மாற்றி மிக்ஸ்டாக நான் பண்ணிகிட்ருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேம் கலர்லேயே கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடு பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு சைடு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து B7000 க்ளூவும் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதை எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக அப்போவே எனக்கு அது ரெடி ஆகணும் அப்படின்ற டைமில் நான் வந்து B7000 க்ளூ வந்து நான் நிறையாவே யூஸ் பண்ணுவேங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். நார்மலாக இந்த ஃபேப்ரிக் க்ளூவுமே நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குதுங்க. நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெஸ்ட்டுக்கு டைம் வேணும். அது நீங்கள் ஒரு லேயர் ஒட்டி முடிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுறணும் கொஞ்சம் நேரத்துக்கு. அதோட டைம் கொஞ்சம் எடுத்துக்கும் அது காயறதுக்கு. கொஞ்சம் நேரம் விட்டிங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் அடுத்த லேயர் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் B7000 க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு நெக்ஸ்ட்டு அப்படின்னு போயிட்டே இருக்கலாங்க. இது வந்து நீங்கள் வந்து பல்காக பண்ணுறீங்கனாலும் சரி, அப்படி இல்லைனா 4 to 5 பீசஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவுட்டர் லைன் எப்போவுமே அவுட்டர்லேருந்து தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும், உள்ளேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. அவுட்டர் லைன் ஒன்றில் ஒட்டுறீங்களா, அப்படியே அதை வச்சுருங்க. நீங்கள் எந்த க்ளூவில் பண்ணிங்கனாலும் சரி, அப்படியே அதை வச்சுருங்க ஒரு பக்கமாக. அடுத்தது வந்து மறுபடியும் இன்னொன்று எடுத்து அதோட அவுட்டர் ஒட்டுங்க. அப்படி நீங்கள் இப்போ 1லேருந்து 5வது பண்ணுறதுக்குள்ளே ஃபஸ்ட் ஒன் காஞ்சிருக்கும். அப்புறம் நீங்கள் மறுபடியும் செகண்ட் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் சிங்கிள் பீசஸாக கூட ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே வந்து உங்களுக்கு அந்த ரவுண்டு சுற்றிலும் கேப்பெல்லாம் இல்லாமல் கரெக்டாலாம் வராதுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் 5 லேயர் பண்ணி காமிச்சிருக்கேங்க. ஆனால் கஸ்டமர் ரெக்வெஸ்ட் பண்ணது வந்து 3 லேயர் தான் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 15 to 20 ருபீஸ் பட்ஜெட்குள்ளே அவங்க கேட்டிருந்தாங்க.
நான் வந்து எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கூட நான் சொல்கிறேங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிக்கும், ஆரி ஒர்க்கு, டெய்லரிங் கண்டென்ட்டு, அதுக்கடுத்தது ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ப்ரூச்சஸ் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் வந்து உங்களுக்காக நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நிறைய டாபிக்ஸ் வந்து நீங்கள் கேட்குற டாபிக்ஸ் தாங்க நான் பிக் பண்ணி ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு ஆர்டர் வந்ததுனால சரி இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்த லேயர் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். க்ளூ அப்ளை பண்ணும்போது எதுக்காக ஸ்டோன்ஸ் மேலேயும் நம்ம க்ளூ ஒரு டைம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2 ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, ப்ளூ க்ரீன் இருக்குது இல்லையா, அதுவும் கூட நல்லா அப்படி ஸ்டிக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் கீழேயும் அப்ளை பண்ணிட்டு மேலேயும் அப்ளை பண்ணுறது எதுக்குன்னா நம்ம அடுத்த ஸ்டோன் ஒட்டும் போது அதோட மேலே பாதியிலையும் நம்ம ஒட்டுவோம். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் எல்லாமே அப்ளை ஆகிருக்கும். இந்த வீடியோஸில் நான் வந்து வீடியோவாக மேக் பண்ணுறதுனால நான் ரெஸ்டிங் டைமே கொடுக்கல, அப்பப்போவே நான் பண்ணியிருந்தேன். இது ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பக்கம் ஃப்ளாட்டாகவும் இன்னொரு பக்கம் ரொம்ப தூக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டோன் வெளியில் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு குட்டியாக மைல்டாக இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக அந்த ஃப்ரேமை விட்டு வெளியில் வந்திருக்கு அந்த ஸ்டோன் அப்படின்னா அது யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு செப்பரேட்டாக தெரியும். அந்த ஒரு இதனால டிசைனே வந்து கொலாப்ஸ் ஆகும். அதனால் அதை பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஃப்ளாட்டாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறதே யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் லேயருக்கும் நான் இப்படி தாங்க வைக்கிறேன். ஒரு க்ரீனு ஒரு ப்ளூ, ஒரு க்ரீன் ஒரு ப்ளூ அந்த மாதிரி வச்சுட்டே வரணும். நிறைய பேர் கேட்பீங்க இந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. இந்த திங்ஸ் எல்லாமே வந்து நான் சேலமில் ஸ்டோரில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணேன். ஆரி ஒர்க் மெட்டீரியல் இருக்கிற கடையிலேயே திங்ஸும் இருந்தது, நான் வாங்கிக்கிட்டேங்க. நீங்கள் வந்து நிறைய பேஜஸும் இருக்குது இன்ஸ்டாவில், நீங்கள் அதுலேயும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக ஷாப்லேயும் கூட விசிட் பண்ணி வாங்கிக்கலாங்க. மேக்ஸிமம் இதில் வந்து ஒரு 2-3 பொருள் தாங்க தேவைப்படும். MDF போர்டு, அந்த ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நான் பேஸாக வச்சிட்ருக்கேன் இல்லைங்களா, அந்த பேஸ் பேர் வந்து MDF போர்டு. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா அது அட்டாச்சர், அந்த பிளாக் கலரில் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது பேர் அட்டாச்சர். அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட். இது 3 மட்டும்தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் நார்மலான ஃபேப்ரிக் க்ளூ. அடுத்தது இப்போ நம்ம ஒட்டிகிட்ருக்கோம் இல்லைங்களா, இந்த ஸ்டோன்ஸ் பேர் வந்து ஃப்ரேம் குந்தன் ஸ்டோன்ஸு. நீங்கள் நார்மல் ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃப்ரேம் குந்தனும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரேம் குந்தன் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவுட்லுக். இப்போ வந்துட்டு செகண்ட் லேயர் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னா ஒரு சிலர்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஒரு க்ரீன் வந்திருக்குன்னா அது அந்த பக்கமும் உங்களுக்கு க்ரீன் ரெண்டும் ஒட்டியே வர மாதிரி இருக்கும். அப்படி வந்தது அப்படின்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கேப் கண்டிப்பாக கொஞ்சமாவது கிடைக்குங்க. அந்த கேப்பில் வந்துட்டு நீங்கள் இன்னொரு கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து 3வது லேயர் நம்ம ஒட்டிடலாம். 3வது லேயருக்கும் சேம் அதே தான். இப்போ மேலே ஒட்டுறதுனால வந்து ஆல்ரெடி செகண்ட் லேயரில் இருக்க 2 ஸ்டோன்ஸும் பிடிச்சிக்கும். இப்போ நம்ம 3ஆவதாக வைக்கிற ஸ்டோன்ஸையும் இதில் அழகாக நம்ம வச்சுக்கலாங்க. இது வந்து நான் வீடியோ பர்பஸ்க்காக தான் முழுக்க இந்த கையில் வச்சுருக்கிறத நான் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நான் வந்து திங்ஸ் எனக்கு வந்து இது அக்கேஷ்னலாக தாங்க இந்த ஆர்டர் கிடைக்கும். இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் ஆர்டர்ஸு இது வரைக்கும் எனக்கு 3 டைம்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து 4th டைம் பண்ணுறேங்க. 100 ரப்பர் பேண்ட் ஆர்டர் வந்துருச்சுங்க. 100மே ஒரே மாதிரி பீகாக் சென்டரில் வச்சுட்டு அதோட பீகாக்கோட கலர்லேயே கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து க்ரீன் வித் ப்ளூ காம்பினேஷன் தான் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டிருந்த மாதிரியே நம்ம பண்ணியாச்சு. இதோட எப்பவுமே ஒரு ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா நான் அந்த ஆர்டர்ஸ் வரும்போது, அதாவது ஆரி ஒர்க் ப்ரூச்சஸ் அப்படின்னா எப்போவுமே என் கையில் ஸ்டாக்ஸே வச்சுட்டே இருப்பேங்க. அதுவே இந்த மாதிரி அக்கேஷ்னல் ஆர்டர்ஸ் அப்படின்னும்போது நான் வந்து திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க அவங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேன். நான் வந்து ஸ்டாக் வச்சுட்டு இருக்க மாட்டேங்க. இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்துருச்சுங்க. எனக்கு வந்து ஒரு 2 டேஸ் மட்டும்தான் டைம் கொடுத்தாங்க. லாஸ்ட் மினிட்ல தான் இந்த ஆர்டர் கொடுத்தாங்க. ஆர்டர் கொடுத்துட்டு எனக்கு வித்தின் 2 டேஸ்லேயே வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் என்னால் அந்த வீடியோஸை வந்து சுத்தமாக ஷூட் பண்ணுறதுக்கு டைமே இல்லைங்க. ஏன்னா அவங்க கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் போய் இதுக்கான திங்ஸ் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி
திருப்பி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு சுத்தமாக டைம் இல்லைங்க. கரெக்டாக இருந்தது அந்த 2 டேஸ். அதுவும் இல்லாமல் அந்த டைம் வந்து ரொம்ப பிஸியான ஷெடியூலில் இருந்ததுங்க. பேக் டு பேக் ஏதாவது ஒரு ஒர்க் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் என்னால் ஷூட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 100+ ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா நான் 100 மட்டும் வாங்க மாட்டேங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 20லேருந்து 30 பீசஸ் நான் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுப்பேன். ஏன் அப்படின்னா அதில் வந்து டேமேஜஸ் இருக்கலாம், இல்லை வந்து இந்த அட்டாச்சர்லலாம் நிறையா டேமேஜஸ் வருங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த அட்டாச்சர்ஸ் எல்லாம் வந்து திடீர்னு உடஞ்சி போயிருக்கும், போர்டு ஏதோ ஒன்று கிராக் ஆகியிருக்கும். அதனால் வந்துட்டு எப்போவுமே ஏன்னா இது லாஸ்ட் மினிட் ஆர்டருங்கிறதுனால டைம் கிடையாதுல்ல நம்மளுக்கு. அதனால் ஒரு 20 to 30 பீசஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்பேன். அது வந்து வேஸ்ட் ஆகாதுங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு எப்போ ஆர்டர் கிடைக்குதோ நான் வந்து அப்போ வந்து இதை யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களோட ஓன் யூஸ்க்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட எடுத்துகிட்டு போகலாங்க. அவங்க கேட்டிருந்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 15 ருபீஸ்லேருந்து 20 ருபீஸ்க்குள்ளே எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் இப்போ தான் பண்ணுறீங்க, தடவை இப்போ தான் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பல்காக வாங்காதீங்க, என்னோடய அட்வைஸ். ஆனால் பல்காக வாங்கினா தான் ப்ராஃபிட் அதிகம். பட் இனிஷியல் ஸ்டேஜில் இன்வெஸ்ட்லாம் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஒரு 10லேருந்து 20, ஒரு 50 அந்த மாதிரி வாங்குங்க. அப்படி வாங்கும்போது ஒரு ஷாப்ஸுக்கும் ரேட்டு வந்து வேரி ஆகுதுங்க. இது வரைக்கும் நான் 2 இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 2 இடத்துலையுமே எனக்கு வேரி ஆணுச்சு. மற்றபடி எனக்கு வெளியிலலாம் நான் எதுவுமே பெருசாக விசாரிக்கலைங்க. அந்த போர்டு இருக்குது இல்லைங்களா, அந்த போர்டோட சைஸை பொறுத்து விலை மாறுது. 2 ரூபாயிலேருந்து இருக்குது, 3 ரூபா, 4 ரூபா அந்த மாதிரி ரேட் வந்து மாறி மாறி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் அந்த அட்டாச்சர் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து 2 ருபீஸ், 1 ருபி, 3 ருபி அந்த மாதிரி இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது 3 ருபீஸ்க்கு வாங்கினேன். இந்த டைம் வாங்கும்போது அது 2 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட் வந்து 3 ருபீஸ்லேயும் இருக்குது, 2 ருபீஸ்லேயும் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி பீகாக் சென்டரில் கேட்டிருந்தாங்க. பீகாக் வந்து அவைலபிள் இல்லைங்க கடையில். 2-3 இடத்துல தேடி பார்த்தேன். கோல்டு கலர் வந்து 50 பீசஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் அவங்கக்கிட்ட கேட்டேன். பரவாயில்ல, நீங்கள் சில்வர் கலர் பீகாக் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சில்வர் கலர் பீகாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி 4லேருந்து 5 லேயர் ஒட்டின வாட்டி சென்டரில் வந்து இந்த மாதிரி நான் பீகாக் மேலே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிட்டேங்க. இவ்வளோ தான் நம்மளோட ப்ராடக்ட். அதாவது மேலே இவ்வளோ தாங்க. இதுக்கப்புறம் கீழே வந்து அட்டாச்சர் நம்ம வந்து ஒட்டணும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அட்டாச்சரை எடுத்துகிட்டு ரப்பர் பேண்ட்குள்ளே போட்டுக்கோங்க. அந்த அட்டாச்சரும் அந்த ரப்பர் பேண்டோட ஒரு குண்டை மாதிரி ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதுவுமே வந்து சமமாக ஒரே இதாக இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ரெண்டுமே. இப்போ வந்து அந்த அட்டாச்சரில் நிறையவே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. நல்லா நிறைய க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அந்த உள்ள கேப்ஸ் இருக்குது இல்லைங்களா, ரப்பர் பேண்ட் உள்ளே போட்டோம்ல அந்த இடத்துலையும் கூட க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக போர்டோட சென்டரில் அப்படியே வச்சுட்டு ரொம்ப நேரத்துக்கு ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு அதை வந்து நீங்கள் டச்சே பண்ணக்கூடாது. அப்படியே நீங்கள் வந்து விட்டுறணும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக செட் ஆகி கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நான் போர்டோட சென்டரில் இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாதீங்க, நகர்த்தாதீங்க. இதாங்க ஃபைனல் லுக். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.